டேய் நாம முன்ன மாதிரி அமெரிக்காவை நம்பிலாம் முன்னேற முடியும்னு எனக்கு தோணலை. ஏன் என்னாச்சு? அவனுங்க என்ன நேரத்துக்கு என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது. இப்போ நம்ம ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோ, ஏன் விட்டுட்டு போயிட்டாங்க பார்த்தியா? அதனாலேயே நிறைய பேருக்கு ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. அவ்வளோ ஏன் என்னையே பாரு, ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ வேல்யூ டவுன் ஆச்சு தெரியுமா? இது என்ன விளையாட்டா? இதுக்காக தான் நான் உங்களை ஷேர் மார்க்கெட்டை விட்டுட்டு கோல்டில் ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன். கோல்டுலாம் ரிஸ்க்குப்பா. நம்ம வேலையில் நமக்கு முதல்ல தேவையே தைரியம் தான். தைரியம்லாம் நிறையவே இருக்கு. ஆனால் ஒரு தடவை மாட்டிக்கிட்டனால திரும்பவும் பண்ண தோணல. அப்போ திரும்பிடுங்க. என்னாச்சு? நீ எதுக்கு இப்போ என்ன திரும்ப சொன்ன? நான் உங்களை கோல்டுலேருந்து டிஜிட்டலுக்கு திரும்ப சொன்னேன். ஆட போட நான் பயந்தே போயிட்டேன். அங்கே போலீஸ் ஜீப் பண்ணதை நீ கவனிக்கலையா? எதை சொன்னாலும் ஒழுங்காக தெளிவாக சொல்ல மாட்டியா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ எல்லாமே டிஜிட்டலில் தான் நடக்குது. எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் நமக்கு ரிஸ்க் தான். இப்போ எவனும் ராத்திரி தூங்க மாட்டேங்கிறான். எல்லாவனும் ஆன்லைனில் தான் இருக்கானுங்க. பார்த்தா காலையில் படுத்து தூங்குறானுங்க. இதில் நமக்கு என்ன லாபம்? அதுவும் சரிதான். அதனால ஆள் இல்லாத வீட்டில் தான் நான் திருட போவேன். ஆனால் ஆள் இருக்கிற வீட்டில் கொள்ளையடிக்கிறதுல தானே த்ரில் இருக்கு. ஆமாம், நீ பெரிய சாகசக்காரன்ல. சாகசெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அந்த வீட்டில் ஒரு அம்மாவும் ஸ்கூலுக்கு போகிற பொண்ணும் தான் இருக்கு. ஹஸ்பண்ட் கல்ஃபில். ரிஸ்கே இல்லைண்ணே. நீ அப்படி தானே போற? நான் இந்த பக்கம் ஒரு அமெரிக்காக்காரன் டூர் போயிருக்கான். அங்கே நாய் இல்லை, சேஃப் தான். சரி, அப்போ நாளைக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு பார்க்கலாம். சரி, ஆல் தி பெஸ்ட். நான் டியூட்டி நேரத்தில் இருக்கும்போது கால் பண்ணாதான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, சித்தப்பா பொண்ணோட பர்த்டே இன்னைக்கு. விஷ் பண்ணீங்களா? காலையில் பண்ணால் போதாதா? அச்சோ, நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்ணாதான் நல்லா இருக்கும். இல்ல வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜாச்சும் போடுங்க. ஓகே. நம்ம வீட்டு பத்திரம் சித்தப்பா கிட்ட தான் இருக்கு, மறந்துடாதீங்க. சரி சரி, நீ ஃபோனை வை. சித்தப்பா, பிரியா குட்டிக்கிட்ட நானும் சரசம்மாவும் விஷ் பண்ண தான் சொல்லிருங்க. உம்மா உம்மா பிரியா குட்டிக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்களே கொடுத்துருங்க. அம்மா அம்மா, ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. பேசாம படுத்து தூங்குடி. நம்ம நகையெல்லாம் பேங்க் லாக்கர்லயே வச்சிருக்கலாம்னு தோணுது. லாக்கரை விட சேஃபான இடத்துல தான் இப்போ நான் அதை வச்சிருக்கேன். லாக்கரை விட சேஃபான இடமா? அது எங்க? கீழே கிச்சனுக்கு பக்கத்தில் ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அங்கே அரிசி வைக்கிற டப்பா இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் நான் மறைச்சி வச்சிருக்கேன். இந்த உலகத்தில் யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. மா, செம்ம புத்திசாலி மணி. சரி சரி, படுத்து தூங்கு. ஐயோ, சொல்லுமா. என்னது? அப்படியா? நான் ஒரு கிளைண்டோட ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். அவங்கள ட்ராப் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடுறேம்மா. நீ பென்னி சார்கிட்டே சொல்லிடுமா. பென்னி அங்கிள் கிட்ட சொல்லிட்டோம்.
அங்கிள் வரேனாரு. ஓகே ஓகே. ஐயா இப்போ எதுக்குன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்க? தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடு. ஐயோ எரியுதே. கதவை திறந்து விட்டிங்கன்னா உடனே ஓடி போயிட போகிறேன். இந்த ஏரியா பக்கமே வர மாட்டேன். அக்கா என்னை மன்னிக்கலாம்ல, உங்களால் முடியும். மன்னிக்கிறேன். இப்போ ஃபோன் பண்ணி சொன்னவங்களாம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வரட்டுமே, எனக்கு எந்த அவசரமும் இல்லை. நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். அக்கா என்ன அம்மியில் தான் அரைக்கிறீங்க போல இருக்கு. அதுவும் நல்லதான், ஏன்னா இதில் அரைச்சா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அம்மிக்கல்லாம் இப்போ அமேசான்லேயே கிடைக்கிது. நல்ல ஆஃபர் இருக்குது. என் ஒய்ஃப்காக ஒன்று ஆர்டர் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் அவள் மிக்ஸியே போதும்ட்டா. போன வாரம் தான் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். உனக்கு தான் காசு செலவு பண்ணாமல் எல்லாம் கிடைக்குமே. ஃபேமிலி மேன் ஆகிட்டேன்லக்கா. ஆனால் நீங்கள் 2 பேரும் நான் நல்லாவே ஏமாற்றிட்டீங்க. அக்கா பிரச்சனையாக்கிறாதீங்கக்கா, நான் ரொம்ப பாவம்ல. எங்க? ஸ்டோர் ரூம்ல. போலீஸை கூப்பிடலையா? நீங்கள் வந்ததுக்கப்புறம் கூப்பிடலான்னு நினச்சேன். இப்போ போலீஸ் எல்லாம் எதுக்கு சார்? இந்த மாதிரி சின்ன விஷயத்த நம்மளே பேசி தீர்த்துக்கலாம்ல. சரி, போலீஸ் வேண்டாம். நான் வரேன். உனக்கு நான் ஒருத்தனே போதும். இதுக்கு போலீஸே பரவாயில்ல. நல்லா அடிச்சு கட்டி தொங்க விடணும். அந்த சானிடைசர் எடுமா. கொஞ்சம் வழி விடுமா. பெனி சார் முன்னாடி வந்துட்டீங்களா? இவன் தானா? கிதர் சே ஆயா? உதர் சார். தமிழ் தான். தமிழனா? உன் வீடு எங்கடா? மேலூரில். அங்கே எங்க? அங்கே ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி. ஃபேக்ட்ரிக்கு பின்னாடினா எந்த தெரு? சிதம்பரம். சிதம்பரம்? சிதம்பரம் தெரு. சிதம்பரம் தெரு. அந்தோணி மகன். உன் பேர் என்ன? சாலமன். சர்ச்சில் வச்ச பேர் ஷாலமன். பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு. இவனை தெரியுமா? இவங்க அப்பாவை தெரியும். ஆர்பாரில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த அப்பாவி மனசனுக்கு இப்படி ஒரு புள்ளையா? ஸோ பேத்தட்டிக். சோசியல் சிச்சுவேஷன் அங்கிள். என்னது சோசியல் சிச்சுவேஷன்? வேண்டாம், போலீஸை கூப்பிடலாம். சோஷியல் சிச்சுவேஷன் சொல்றான். நல்ல வேலை எதுவும் பண்ணல. இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ ஏன் ரிஸ்க் எடுக்கிற? நமக்கு தலைவலி. என்னன்னு பார்த்துருவோம். நடடா போடா. அங்கிள் என்னோட டூல் கிட் எடுக்கிறது. டூல் கிட் சார், அந்த பேக் எடுத்து கொடுங்களேன். பரதேசி. காட் பிளஸ் யூ அக்கா. அக்கா நீங்கள் செம்ம தைரியமானவங்க. நீயும் தான். நடடா, தேவையில்லாமல் பேசிட்டு வாய என்ன பஸ் ஸ்டாப்பில் விட்டால் போதும். நீ எப்படி போகிறேன்னு நானும் பார்க்குறேன். வீட்டுக்கு வந்து தங்குங்கன்னா கேட்க மாட்டேன்றீங்க. அட்வென்ச்சரஸ் அம்மாவும் பொண்ணும். அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் அவங்க கிட்ட சொன்னால் உங்களை இப்படி தனியாக தங்க விட மாட்டாங்க. டீ போட்டு தரவா? இப்போவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அப்போது அடுத்த வாரம் என்ட்ரன்ஸ் மார்க் டெஸ்ட். அதுக்கு நல்லா படிச்சியா இல்லையா? படிச்சுட்டு தான் இருக்கேன். சாதாரண ஸ்கூல் டெஸ்ட் மாதிரி இல்லை, நம்ம கோச்சிங் சென்டர் டெஸ்ட். ஸோ ப்ரிசைஸ் அண்ட் டெஃபினட். கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு கொடுத்துருக்கலாம்ல அங்கிள். எல்லாரும் முன்னாடியும் ஸ்டார் ஆயிடுவேன். நீ படிக்காமல் வந்து பாரு, என் கையால் நல்லா வாங்குவேன். புரியுதா? நான் கிளம்பிட்டா. கதவெல்லாம் நல்லா தாப்பாடு போட்டுக்கான்னு பார்த்துக்க. நடு ராத்திரி என்னை கூப்பிடாத. அப்போ எழுந்துரு. எழுந்துரு அப்போ. பிந்து ஆண்டி வந்திருக்காங்க. அதுக்கு என்ன? உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன கிஃப்ட்? நீயே போய் பாரு. So cute. பிடிச்சிருக்கா? அடுத்த தடவை திருட வந்தான்னா இவன் கொலைப்பான். தேங்க்ஸ் ஆண்டி. இவன் பேர் என்ன? உனக்கு பிடிச்ச பேரை வச்சுக்கோ. குக்கி. நைஸ் நேம். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போலாம்ல? நேரம் இல்லை, நிறைய வேலை இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவேன். வேண்டாம்மா, நேரம் இல்லை. இப்படி நிம்மதியா வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. போலாம்.